சிவகங்கை கல்குவாரி விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். மூவர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கின்ற நேரத்தில் அதிலே 2 உயிரிழந்ததாக தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. இன்னும் ஒருவர் அதிலே மாண்டிருக்கிறார். அவருடைய உடலை பயிற்சி பெற்ற மீட்பு குழுவினர் தான் எடுக்க முடியும் என்ற நிலை. காரணம், இருக்கக்கூடிய வாகனங்கள் இருந்தாலும் கனரக வாகனங்கள் இருந்தாலும் செல்வதற்கான தொழிலாளர்கள் இங்கே யாரும் இல்லை. விபத்து நடந்தவுடன் அச்சத்தால் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து கீழே போய் அந்த ஒருவரை எடுப்பதில் மற்றவங்களெல்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம ஒருவருடைய சடலம் உள்ளே இருப்பதாக தெரிகிறது. அதற்காக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிய பயிற்சி பெற்ற நபர்கள் வந்த பிறகு உடனடியாக அந்த மீட்பு பணி நடக்கும். 6 பேர்ல 5 பேர் இப்போ வந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் மருத்துவமனையில் இருக்கார். ஒருத்தர் இங்க இருக்கிறார். 6 பேர் பணியில இருந்தாங்க. ஒருவர் தவிர மற்றவர்கள் இப்ப இங்கேயும் வழியிலையும் இருந்ததாக செய்யுது. எல்லாம் உங்களை மாதிரி நீங்க வந்ததுக்கு பின்னாலதான் நாங்களே இந்த இடத்துக்கு வர்றோம். ஆகவே இந்த சம்பவம் கேளுங்க, இந்த சம்பவம் நடைபெற்ற செய்தி அறிந்தவுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் முதல்ல வந்துட்டாரு. தீயணைப்பு படையினர் வந்தாங்க. நானும் மாவட்ட ஆட்சியரும் அதே போல சிவகங்கையில ஒரு நிகழ்ச்சியில இருந்தோம். அங்கு தகவல் வந்தது. நாங்களும் வந்திருக்கிறோம். அதே போல சாராட்சியர் தேவகோட்டையும் இங்கே வந்திருக்கிறாங்க. சிவகங்கை கல்குவாரி விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த பின்பு அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை நாம் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.